ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மோலியோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். மோயா வரா, யாழி நல்லா தூங்கிட்டு இருக்கால, அவளை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே கட்டில படுக்க வைக்கலான்னு பார்த்தா இவன் கைய புடிச்சிட்டு படுத்துக்கிறா, விடவே மாட்டேங்கிறா. மோயாவும் பக்கத்துலயே அப்படியே உட்காந்துட்டு எவ்வளவு நேரம் தூங்குறாலோ அசையாம அப்படியே வச்சிட்டு இருப்போன்னு வச்சிட்டு இருக்கான். ஆனா ஃபியூ ஹவர்ஸ்ல அவனுக்கு கை பயங்கரமா புடிச்சுக்குது. இதுக்கும் மேல அசைக்காம இருந்தா கை எப்படியுமே மரத்தே போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. யாழி எந்திரிக்கிறா. வந்துட்டீங்களா, ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. இல்ல சாப்பிடல, நீயும் சாப்பிடல தானே, நான் போய் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு மோயா கிளம்புறான். நான் ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன், நீங்க சாப்பிட மட்டும் வந்தா போதும்னு யாழி கூட்டு போறா. மோயா முன்னாடி யாழி நிறைய மீட் எல்லாம் கிரில் பண்ணி பார்பிக்யூ பண்ணி சாப்பிடலான்னு ஐடியா வச்சிட்டு இருப்பா போல. இன்னைக்கு ரோஸ்ட் பண்ணா நம்ம 2 பேரும் ஹாப்பியா சாப்பிடலாம்னு எனக்கு தெரியும்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. நல்ல வேலை இன்னைக்கே பண்ண, ஏன்னா நாளைக்கு நான் ஊரை விட்டு போறேன் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு மோயா சொல்லிட்டு இருக்கான். ஊரை விட்டு போறீங்களா, எதுக்காக அப்படின்னு கேட்க, இல்ல சின்ன இருக்கான்ல, அவன் அவங்க அப்பாவே கொலை பண்ணதுக்கு ட்ரை பண்ணால, அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அவனை தனியா வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம், நானும் அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும்னு சொல்ல, எத்தனை நாள் ஆகும்னு யாழி கேக்குறா. டிராவலோட சேர்த்து ஒரு 4-5 நாள் ஆகும்னு சொல்ல, அப்போ நான் ஒரு 5 நாளைக்காவது உங்களுக்கு மருந்து ரெடி பண்ணும். இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க, குதிக்க கூடாது, ஜம்ப் எல்லாம் பண்ணவே கூடாது, ஓடவே கூடாது, இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு யாழி கேட்டுட்டு இருக்கா. மோயா சிரிச்சுட்டே ஞாபகம் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் கறியை ரோஸ்ட் பண்றாங்க. யாழி அப்படியே பார்த்துட்டே சாப்பிடாமலே மோயாவ இருக்கான். என்ன ஆச்சுன்னு கேட்க, நீ ரொம்ப அழகா இருக்கன்னு மோயாவ சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, ரொம்ப அழகா இருக்கேன், ஷூஷோவோட அழகா இருக்கேனா அப்படின்னு கேட்க, அது எப்படின்னு எனக்கு தெரியாது, ஏன்னா சில பேர் ஷூஷோ அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு என்ன பொறுத்தவரையா இந்த உலகத்திலேயே நீ தான் அழகான பொண்ணுன்னு சொல்ல, நல்லா பேச கத்துட்டு இருக்கீங்கன்னு யாழி சொல்றா. மோயா பக்கத்துல வந்து அவளோட கையை பிடிச்சிட்டு, யாழி என் லைஃப்குள்ள நீ வந்தல, அதுக்கு எத்தனை தேங்க்ஸ் சொன்னாலும் பார்த்தாதுன்னு சொல்ல, தோதோ அடுத்தடுத்து எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டே இருக்கே, இதுக்கு ஏதாவது தனியா கோர்ஸ் போனீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஏன் உன்னோட எக்ஸாம்ல மட்டும் நான் பாஸ் பண்ணா போதாதா அப்படின்னு கேட்டு, பாஸ் பண்ணனா இல்லையான்னு கேட்க, பாஸா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்டிங்ஷன்ல ஹானஸோட பாஸ் பண்ணிருக்கீங்கன்னு யாழி சிரிச்சிட்டு இருக்கா. 2 பேரும் மாறி மாறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க ராஜா நிறைய டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு கடுப்பாயிட்டு ராஜா மாத்தாட்ட, என்னது இது, நார்மலா ஒரு சோலார் எக்லிப்ஸ் வந்தது, அதுக்கு போயிட்டு என்னென்னவோ துரதிருஷ்டம் அது பண்ணும் இது பண்ணும்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்களேன்னு கத்த ஆரம்பிக்க, ராஜமாதா பாக்குறாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லி உன்னோட மனசை லேசா வீக் ஆக்கினா கூட அவங்களோட பலத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் அவங்க அப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜமாதாவை பாக்குறதுக்கு துணை ராஜமாதா வரா. ராஜா கூட அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப வந்துருவாங்கன்னு வேலைக்கார பொண்ணு சொல்ல, துணையும் ராஜமாதாவோட இடத்த சுத்தி பாத்துட்டு இருக்கா. பார்த்தா அங்க பின்னாடி இருக்க குப்பை தொட்டியில ஷாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர், துணை ராஜமாதாக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாஸ்டர் இருந்தார்ல, அவரோட புக்க துணை ராஜமாதாட்ட கொடுத்திருப்பா போல, தொகுத்து எடுத்துட்டு போயிட்டு அதுதான் குப்பையில கிடக்கு. அதை பார்த்ததும் துணை ராஜமாதா யோசிச்சு பாக்குறா. என்கிட்ட அந்த ஷாவ் என்ன கூட்டு வரும்போது சொன்னாரு, எனக்கும் உங்களுக்கும் வந்துட்டு ஜாதகம் பார்த்ததுல நம்ம 2 பேரும் தான் ஒருத்தங்க காவல் காத்து பத்திரமா வாழுவோம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, அதுல அம்மா இன்னும் ஞாபகம் வச்சிட்டு இருக்கேன்னு ராஜமாதா கேட்டிருக்காங்க. ஆமா, அவர் பண்ண ஒண்ணு உண்மையாவே அப்படியே நடந்திருக்கு, அதனாலதான் அவர் புக்க தொகுத்திருக்கேன் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணை ராஜமாதா கொடுத்திருக்கா. அதை வாங்குற மாதிரி வாங்கி இங்க ராஜமாதா தூக்கி போட்டிருக்கத பாத்துட்டு இவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கு. இங்க ராஜமாதாவும் ராஜாக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண, கரெக்ட் நீங்க சொல்றதுதான், இந்த சிச்சுவேஷனை அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி நான் எப்படி அவங்கள யூஸ் பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்து நான் யோசிக்கிறேன்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. ராஜமாதா மறுபடியும் திரும்பி வராங்க. துணை ராஜமாதா வந்தாங்க, அப்புறமா அவங்க வெயிட் பண்ண முடியாம கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, பார்த்தா துணை ராஜமாதா அந்த புக் எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் டேபிள்ல வச்சிருக்கா. இத ராஜமாதா பாத்துட்டா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம அந்த பிரின்சஸ் வந்திருக்கால, அந்த பொண்ணு நம்ம ஸ்பை கூட வெளியே போலான்னு சொல்லிருப்பா போல, எங்கேயோ பிக்னிக் மாதிரி, அதனால அதுக்கு தேவையானதெல்லாம் ஸ்பை எடுத்து வச்சிட்டு இருக்கான். அவளும் கிளம்பி ரெடியா இருக்கா. சரி வெளியே கிளம்பலான்னு வரா. ஷூ வந்துடுறா. ஒரு வழியா மறுபடியும் வந்து சேர்ந்துட்டியா, போய் வேலையை ஆரம்பின்னு சொல்ல, சரி அப்படின்னு ஷூ கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கா. கரெக்டா அதே நேரம் நம்ம மோயாவும் டிராவல் பண்ணி வந்துடுறான். இந்த இடத்துலதான் கோ மாஸ்டர் இருக்காரு. சின்ன பத்திரமா சீரியஸா இருக்கவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. கோ மாஸ்டர் கிட்ட மோயா சொல்றான், இந்த பையன் ரொம்ப நமக்கு முக்கியம், அதனால எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்ல, காயம் ரொம்ப ஆழமா இருக்கு, காப்பாத்துறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கோ மாஸ்டரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி மோசமா வெப்பன்லாம் பண்ற ஒரு ஆளு மோயாங் மினிஸ்டரோட சேர்ந்துட்டு, அவனுக்கு வந்துட்டு அவன் ஏற்கனவே தூக்கு தண்டனை வேற கிடைச்சிருக்கு, அதையும் மீறி மோயாங் மினிஸ்டரால உயிரோட இங்க வாழ்ந்துட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டோமே, அது உண்மையா அப்படின்னு கோ மாஸ்டர் கேட்க, அந்த ஆளை புடிச்சாதான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும், பிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள வாங்க ஆபீசர் அங்க வந்துடுறாரு. நம்ம மோயாவை பார்த்து இங்க இருந்து கிளம்பலாமான்னு கேக்குறாரு. 2 பேரும் கிளம்பிடுறாங்க. சின்னுக்கு அங்க உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த வானத்தெல்லாம் ஆஸ்ட்ரானமி டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, நட்சத்திரத்தெல்லாம் பார்த்து கணிப்பாங்கல்ல, அந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப சீரியஸா பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கு. அங்க துணை ராஜமாதா அடிக்கடி போவாலாம். அங்க போயிட்டு உட்காந்துட்டு அங்க இருக்கிற புக்ஸ் எல்லாம் படிக்கிறா.
கரெக்டா பக்கத்துல இருக்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஷாவுன்னு சொல்லிட்டு மாஸ்டர், துணை ராஜா மாதாவோட ஃபேவரட் மாஸ்டர் இருக்கார்ல, அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இல்லையேப்பா, நீ சொல்ற அந்த நேரத்துல அவர் ரூம்குள்ள எல்லாம் அடைஞ்சிருந்தாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, என்ன சொல்றீங்க? பல வருஷத்துக்கு முன்னாடி நானே என் கண்ணால பார்த்தேன். அவர் அந்த கவிதை போட்டியில கலந்துகிட்டு செம்பருத்தி பூவை பத்தி ஒரு பெரிய கவிதை பாடி எல்லாரும் அப்ளாஸ் பண்ணாங்க. அந்த கவிதை ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஷாக் ஆயிடுறா இவ துணை ராஜமாதா. ஏன்னா இவ்வளவு அந்த நேரத்துல அவர் அடைஞ்சுதான் கடந்தாருன்னு சொல்லிட்டு நினைச்சிருந்திருக்கா. இவர் எப்படி அங்க போனாரு? அது மட்டும் இல்லாம அவர் பாடினது செம்பருத்திய பத்தி. செம்பருத்திங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீரியஸா யோசிக்கிறா. கரெக்டா யாழி எங்க வந்துடுறா. மேம், நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் உங்களுக்கும் ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல, ஓ அப்படியா, என்ன பாக்கிறதுக்கு வந்தியா அப்படின்னு கேட்டுட்டு துணை ராஜமாதா பேசுறா. கூடவே நம்ம யாழியோட அந்த அங்கிள் இருப்பார்ல, அவரும் வந்திருக்காரு. இல்லங்க, அடிக்கடி வருவா இவ. எனக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் உங்களுக்கும் ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கா அப்படின்னு அவரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அந்த ஷாவ் மாஸ்டரோட சின்சியரான ஃபேன். அவரை பார்த்ததுக்கு அப்புறமா ஆஸ்ட்ரானமில உங்களுக்கு பெரிய அளவுல ஆர்வம் வந்ததுன்னு சித்தப்பா பேசிட்டு இருந்தாரு. நீங்க அது மட்டும் இல்லாம நீங்க ஊருக்கு வந்த போது மக்கள்லாம் பயங்கரமா வறட்சியில அவதிப்படுறத பார்த்துட்டு அவர் ஒரு பெயிண்டிங் பண்ணி அது மூலமா மலையை வரவழைச்சாரமே. அதுக்கப்புறம் தான் நீங்க பயங்கர ஒரு பெரிய விசிறியே ஆனீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தகவல் வந்தது. அது என்னால கூட பண்ண முடியும்னு சொல்ல, அப்படியா, உன்னால பண்ண முடியுமா, எங்க வா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுடைய கூட்டு போயிடுறா. இந்த பாருங்க, என்கிட்டயே இங்க் இருக்கு, நானே இதை வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாழி அதே மாதிரி அந்த ஷாவ் மாஸ்டர் என்ன ஒரு டிராகன் உருவத்தை வரைஞ்சாரோ கிட்டத்தட்ட வரைகிறா. அடுத்து முக்கியமான ஒரு பெயிண்ட் யூஸ் பண்ணணும்னு கோல்டன் பெயிண்ட் இருக்கு, அதை எடுத்து யூஸ் பண்றா. இதெல்லாம் பார்த்ததுமே இவ பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இதேதான் ஷாவ் மாஸ்டர் பண்ணாரு, எப்படி இந்த பொண்ணுக்கு தெரியும்னு. கோல்டன் அந்த பெயிண்ட் எல்லாம் அடிச்சதுமா அந்த பெயிண்டிங் ஒட்டு மொத்தமா மறைஞ்சு போயிருது. இதே மாதிரிதான் மறைஞ்சதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு துணை ராஜமாதா பாத்துட்டே இருக்க. அது மறைஞ்சதுமே அந்த இடத்துல இடி இடிச்சு மின்னல் மெட்னி மழையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இப்பயும் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. இத பாத்துட்டு துணை ராஜமாதாக்கு ஹார்ட்டே பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு. துணை ராஜமாதா கண்ணுல கண்ணீர் அப்படியே வலிய ஆரம்பிக்குது. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இதெல்லாமே வந்துட்டு எப்படி நீ செஞ்ச அப்படின்னு யாழி கிட்ட கேட்க, எங்க மலையில இல்லாத புக்ஸா, அதுல படிச்சா எல்லாமே தெரிய போகுது, எப்ப மழை வர போகுதுன்னு அதை வச்சுதான் செஞ்சேங்கிற மாதிரி யாழி சொல்லிட்டு இருக்கா. துணை ராஜமாதா அழுதுட்டே அங்க இருந்து போக யாழி கிட்ட அவங்க அங்கிள் கத்த ஆரம்பிக்கிறாரு. என்னமா நினைச்சிட்டு இருக்க? சரி ஓகே, துணை ராஜமாதாவை அந்த ஷாவ் மாஸ்டர் வித்தைய காட்டுற மாதிரி காட்டி ஏற்கனவே மழை வருங்கிறத தெரிஞ்சுட்டு ஏமாத்திட்டாரு. இப்ப எதுக்காக அது துணை ராஜமாதாக்கு சொல்ற? அவங்க ஹார்ட் பிரேக் ஆயிட்டாங்க பாத்தல்ல, இப்ப நீயும் அதை செய்யறது மூலமா அவர் ஒரு பெரிய ஆள் கிடையாது, துணை ராஜமாதாவை ஏமாத்திருக்காருங்கிறது வெளிப்படையா தெரியுதுன்னு சொல்ல யாழி பாத்துட்டு இருக்கா. இது அநியாயமா இல்லையா? அந்த ஷாவ் மாஸ்டர் சொன்னாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ராஜமாதாக்கு துணை ராஜமாதா அவ்வளவு உண்மையா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம துணை ராஜமாதாவும் எங்க அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஆனா அதையும் மீறி எங்க அம்மா சாவுக்கு துணை ராஜமாதா ஒரு வகையில காரணம் ஆயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஷாவ் மாஸ்டர் சொன்ன ஜோசியம் தானே. அது அப்படியே எப்படி விடுறதுன்னு கேட்க அங்கிள் பாக்குறாரு. இப்ப நீ என்னமா நினைச்சிட்டு இருக்க? நீ உன் புருஷனுக்கு உங்களாலதான் அந்த ராஜ உத்தரவு கிடைக்காம போயிடுச்சு, அதை பத்தி தான் நீ தேடிட்டு இருக்கன்னு தெரிஞ்சா உன் மேல அவன் இன்னும் பாசம் வச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறியான்னு கேட்க, காதல் எனக்கு அதுக்கப்புறமா வந்தது, ஆனா அம்மாக்கான நீதியை வாங்கி தரது எனக்கு முன்னால இருந்தே இருக்குன்னு சொல்லிட்டு யாழி அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க ஸ்பை இன்னொரு பக்கம் வெளியே பிக்னிக் வந்துட்டு இருக்கான்ல, அவனும் அதே மாதிரி இந்த பிரின்சஸும் உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லையான்னு சொல்லிட்டு ஸ்பை 2 பிட்ட போட்டு பாக்குறான். யாருக்கு இல்ல, இருக்கேன்னு சொல்ல, சரி சரி கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருந்ததுன்னா நான் வேணா ஜோடி தேடி தரவான்னு சொல்லிட்டு ஸ்பை நக்கலா கேட்டுட்டு இருக்கான். இருக்கு, ஆனா என்ன, எனக்கு ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் ஆயிருந்தது, எங்க அப்பா என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு பவர்க்காக. அப்புறம் அதுல இருந்து நான் மீண்டு வரதுக்கே படாத பாடுபட்டேன். இது தெரிஞ்சா என்ன யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களான்னு டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பிரின்சஸ்க்கு தெரிஞ்சிருச்சு தான் ஒரு பொண்ணுங்கிறது தெரிஞ்சுதான் ஸ்பை பேசுறான், அவன் தான் லவ் பண்றான்னு சொல்லிட்டு. அதனால வேணும்னே சொல்ல, இதுல என்ன இருக்கு, கல்யாணம் பாஸ்ட், அதுக்கும் மேல அதை பத்தி யாராவது யோசிச்சுட்டே இருப்பாங்களா என்ன? எனக்கு தெரிஞ்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரா இருந்தாலும் கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் ரெடியா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பை நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். 2 பேர் கண்ணுலயும் பயங்கரமா கண்ணீர் வந்துருச்சு. சரி ஓகே, இன்னும் ஒரு 7 நாளுக்கு அப்புறமா நான் உன்னை மீட் பண்றேன், நான் எந்த இடம்னு சொல்லிடுறேன், அங்க நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்ல, சரி ஓகே நானும் அதே இடத்துல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பையும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த பிக்னிக்கும் முடியுது. இன்னொரு பக்கம் இந்த ஷூ இருக்காளே, உள்ள வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. ரூம் எல்லாம் பிரின்சஸ் ரூமை கிளீன் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்பை கொடுத்தான்ல ஒரு 2 பக்கமே நல்ல நேரம் அப்படின்னு போட்டு ஒரு கட்ட மாதிரி அதை எடுத்து பாக்குறா. மறுபடியும் அவ பாட்டுக்கு சைலண்டா வெளியே வரா. பிரின்சஸ் தான் இல்ல, நான் வெளியே போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ஒரு கடைக்கு வரா. சீக்கிரட்டா கோட் ஏதோ சொல்றா. அந்த கோடை கேட்டுட்டு ரகசிய பாதையை அவங்க காட்டுறாங்க. உள்ள போனா அது ஒரு தனி பாதை மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா ஒரு ஆள் இருக்கான். இவனோட பேரு மிங்கியூவான். மிங்கியூ அப்படிங்கிறது யாருன்னா நம்ம மிங்க இருக்கான்ல, இப்ப பாரு யாழி கூட சுத்திட்டு இருக்கான்ல, அவனோட சொந்த அண்ணன் இவன். அவன் இவள பார்த்ததும் வண்டியா அப்படின்னு கேட்க இவ கேட்டுட்டு இருக்கா பிரின்ஸ் எப்படி இருக்காருன்னு. அவர் நல்லதா இருக்காரு, இந்த நேரத்துக்காக தானே நம்ம வெயிட் பண்ணோம், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்க
நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஷூ ஷூ சொல்றா. ஆமா, நான் உன்னை பார்க்கவே இல்ல, உன்னை அவ்வளவு மிஸ் பண்றேன். ஆனா நீ உன்னோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆட்டு, அதான் மோயா கூட ஜாலியா இருக்க போலன்னு சொல்ல, அவன் என்னோட எதிரி. நான் இங்க வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. தேவையில்லாம நான்சென்ஸ் பேசி என்னோட டைமை வீணாக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு டாபிக்கா பேச ஆரம்பிக்கிறா. இங்க துணை ராஜமாதா மறுபடியும் ராஜமாதாட்ட போயிட்டு சைலண்டா உட்காந்துட்டு இருக்க. ஏமா ஒரு மாதிரி இருக்கா, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் அவங்க கேட்டுட்டே இருக்கா. ஆனா துணை ராஜமாதா, ஆமா ராஜமாதா, நம்ம 2 பேர் தான் மாறி மாறி ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும்ல அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா அப்படின்னு ராஜமாதா சொல்றா. ஏன்னா ஷாவ் மாஸ்டர் நான் அவரோட எல்லா ஜோசியத்தையும் முழுசா மதிப்பேன். அவராலதான் ஒரு ஊருக்கே மழை வந்து மக்கள்லாம் தப்பிச்சாங்க. அவர் என்கிட்ட உங்க ராசியும் என் ராசியும் ஒன்னோட ஒண்ணு பின்னி படைஞ்சிருக்கு, நீங்க நல்லா இருக்க வரைதான் நான் நல்லா இருக்க முடியும்னு சொன்னாரு. நீ என்னைக்குமே அவங்களுக்கு உண்மையா இருந்து அவங்கள பத்திரமா பாத்துக்கிட்டனா உனக்கு என்னைக்குமே வாழ்க்கையில கஷ்டமே வராதுன்னு சொன்னாரு. அதே மாதிரி நானும் கஷ்டமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு தடவை எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு ராஜா என்ன கண்டுக்காம போனப்ப கூட அங்க ஷாவ் மாஸ்டர் தான் வந்தாரு, நீங்க தான் ஹெல்ப் பண்ண சொன்னீங்கன்னு சொல்லிட்டு என்ன காப்பாத்தினாரு. அது என்னைக்குமே பொய்யானதே இல்லன்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கா. ராஜமாதா ஒன்னும் பெருசா கண்டுக்காம சைலண்டா மூஞ்ச வச்சிட்டு இருக்கா. அப்பன்னு பாத்துட்டு துணை ராஜமாதா சொல்றா, ராஜமாதா சின்ன வயசுல உங்க வீட்டை உங்களுக்கு வச்ச செல்ல பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ராஜமாதா எத்தனை நாளுக்கு அப்புறமா அந்த வார்த்தையை நான் கேக்குறேன், எனக்கு வீட்டுல என்ன செம்பருத்தின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, துணை ராஜமாதாக்கு எல்லாமே புரிஞ்சிருது. ராஜமாதா மேல பயங்கரமா ஷாவ் மாஸ்டருக்கு காதல் இருந்திருக்கு. சோ ராஜமாதாக்கு யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ண வேணும்னு சொல்லிட்டு துணை ராஜமாதா கிட்ட மேஜிக் எல்லாம் பண்ற மாதிரி அவர் அப்படியே மயக்கி ஃபுல்லா ராஜமாதாக்கு சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு கடைசி வரையும் ஒரு பார்ட்னரை தேடி கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அப்படியே அங்கிருந்து வெளியே போறா. அழுதுட்டே பாத்துட்டு இருக்கா. நடந்தது எல்லாமே அவளுக்கு புரியுது. இத்தனை வருஷமா எங்க 2 பேர் ஜாதகத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு இதை ஏமாத்திட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே துணை ராஜமாதாக்கு இன்னொரு ஞாபகமும் வருது. ஷாவ் மாஸ்டர் சாகரத்துக்காக ஜெயில போடப்பட்டிருந்தாருல, அப்ப கூட அங்கிளோட போயிட்டு துணை ராஜமாதா பார்த்தாலே அப்போ இவர் சொல்லிருக்காரு, இங்க பாரு உன்கிட்ட தானே ராஜ உத்தரவு இருக்கு, அது பத்திரமா நீயே வச்சுக்கோ, என்னைக்காவது உன் உயிருக்கு ஆபத்து வரும்போது அதை எடுத்து ரிலீஸ் பண்ணிடுவேன் மிரட்டி உன் உயிரை நீ காப்பாத்திக்கோ, என்ன மாதிரி நீயும் ஆயிடாதுன்னு சொல்லிருக்காரு. ராஜமாதா நல்லா நம்ப வச்சு ஷாவ் மாஸ்டரையும் கழுத்து எடுத்திருப்பாங்க போல, அதனாலதான் அவர் அப்படி சொல்லிருக்காருங்கிறது இப்பதான் துணை ராஜமாதாக்கு புரியுது. ராஜமாதா உட்காந்து புக்கு படிச்சிட்டு இருக்காங்க. ஒரு புது செம்பருத்தின்னு சொல்லிட்டு கவிதை புக்கு ஒண்ணு இருக்கு. அதை எடுக்கும் போது உள்ள இருந்து ஒரு இலையில ஒரு கவிதை ஒண்ணு, செம்பருத்திய பத்தின கவிதை ஒண்ணு இருக்கு. இதை யாரு ஷாவ் மாஸ்டர் உங்களுக்கு கொடுத்தாரா ராஜமாதா? எவ்வளவு அற்புதமான கவிதைன்னு வேலைக்கார பையன் சொல்ல, வாய மூடு, இதை தூக்கிட்டு போய் இப்பவே எரிச்சிருன்னு சொல்லிட்டு ராஜமாதா கத்த ஆரம்பிக்கிறாங்க. துணை ராஜமாதா வீட்டுல போயிட்டு பயங்கரமா அப்செட்டா இருக்கா. அவ பாடு தனியா குடிச்சிட்டே இருக்கா. இவ உடம்பு முடியாம இருக்கும்போது அப்பா வந்துட்டு இந்த ஷாவ் மாஸ்டர் இருக்கார்ல, இந்த உயிரை காப்பாத்தி விட்டுட்டு, துணை ராஜமாதா உன்னை ராஜமாதா தான் காப்பாத்த சொன்னாங்க, அவங்க கூட எப்பவுமே அனுசரணையா இரு, அவங்களே உன்னை பாத்துக்குவாங்க, உங்க 2 பேரோட லைஃபும் பின்னி பிணைஞ்சிருக்கு, நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியா பிறக்க வேண்டியவங்க தனித்தனியா பிறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கடைசி வரையும் பில்டப் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் உன் உயிரை காப்பாத்திக்கோன்னு சொல்லிட்டு கடைசியில சாவர காலகட்டத்துல சொல்லிருக்காரு. அப்ப அவரை பாக்குறதுக்கு மூயாங் மினிஸ்டரோட பையன் வரான். துணை ராஜமாதாவை பாத்துட்டு என்ன ஆச்சு உங்களுக்குன்னு கேட்டுட்டு, அப்பா மேல அப்செட்டா இருக்கீங்களான்னு கேட்க, உங்க அப்பா சொந்த பையனையே கொண்டுட்டாரு போல, எங்க அப்பாவும் அப்படிதான், பவருக்காக அவர் நாட்டை காப்பாத்திக்கிறதுக்காக என்னைய கல்யாணம் பண்ணி அமிச்சிட்டாரு, விருப்பமே இல்லைன்னா கூட நான் உயிரோட இருக்கேனா இல்லையான்னு கூட அவர் கண்டுக்கவே இல்ல, எல்லாமே வேஸ்ட், எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்க, நான் முட்டாள் ஆயிட்டேன், என் வாழ்க்கையில எல்லாரும் முட்டாள் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு துணை ராஜமாதா பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கா. யாழி தனியா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது துணை ராஜமாதா அவங்கள பாக்க வந்திருக்காங்கன்னு சொல்ல, இது ஏற்கனவே எதிர்பார்த்ததுதாங்கிற மாதிரி யாழி கிளம்பி நேரா பாக்க போறா. எதுக்குமா இதெல்லாம் பண்ண, நான் இது வரைய நம்பிட்டு இருந்த அதிசயம்லாம் சரியா ஏற்கனவே பிளான் பண்ணதோட திட்டம் தான் அப்படிங்கறத எனக்கு போட்டு காட்டிட்டேன், நான் ஒரு முட்டாளுங்கிறத எனக்கு நிரூபிச்சுட்டேன், எதுக்காகன்னு சொல்ல, அம்மாவும் நீங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தீங்க, அம்மா நிம்மதியா சாகலங்கிறது உங்களுக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம அம்மா கடைசி வரைய கில்ட்டியா பயத்தோடயே செத்து போனாங்க, அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி கடைசி வரைய குறையல, அதுக்கு காரணம் என்னன்னா அது உங்க கையில தான் இருக்குன்னு சொல்ல, ஆமா நான் தான் அந்த ராஜ உத்தரவை வாங்கிட்டு போனேன் அப்படின்னு துணை ராஜமாதாவே சொல்லிக்கிறாங்க. ஆனா நீங்க அதை எதுக்காக வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு நிஜமாவே புரியல, ஏற்கனவே ராஜமாதா கிட்ட உங்ககிட்ட நல்ல பேர் தான் இருக்கு, சோ அதை வாங்கிட்டு போய் நீங்க நல்ல பேர் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது, ஏன் நீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்டே இருக்கா. துணை ராஜமாதா ஆனா அமைதியாவே இருக்காங்க. அந்த ராஜ உத்தரவு இருந்தாதான் என் குடும்பத்தோட பேரை நான் காப்பாத்த முடியும், போன மானத்தை நான் வரவழைக்க முடியும், எங்க அம்மா கடைசி வரைய உங்களை பத்தி நல்ல எண்ணங்களோட தான் இருந்தாங்க, அவங்களை நீ பாக்கும்போது அக்கான்னு கூப்பிடணும், அந்த பொண்ணு சின்ன பொண்ணு ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டு ராஜமாதாவா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்கள அவ்வளவு ஈஸியா தூக்கி போட்டாங்க. ராஜமாதாவை நீங்க அந்த அளவுக்கு நம்புனீங்க, அவங்க இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்காக தான், இன்னும் உங்களுக்கு அவ்வளவு உண்மையா இருக்கீங்களா, உங்க அப்பா பெரிய ஒரு நாட்டோட ராஜா, அவர்கிட்ட இருக்க நிறைய பவருக்காக தான் உங்களை அப்படியே மனச மயக்கி ராஜமாதா கூட ஒன்னா கோத்து விட்டுருக்காரு அந்த ஷாவ் மாஸ்டர், இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அப்படியே தான் இருக்க போறீங்களா, என் அம்மாவோட சாவுக்கு முன்னாடி இந்த ஆசையை நான் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன்,
அந்த ராஜ உத்தரவு எங்கன்னு கேட்க, அது நான் மோயாங் மினிஸ்டர் கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துணை ராஜமாதா சொல்றா. துணை ராஜமாதா யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. நம்ம யாழியையும் உங்க அம்மாவையும் வண்டி ஏத்தி அனுப்புனதுக்கு அப்புறமா யாழியோட அப்பாவை பார்த்து, அந்த ராஜ உத்தரவு உங்ககிட்ட இருக்கிறது நல்லது இல்ல, என்கிட்டே குடுத்துருன்னு சொல்லிட்டு மிரட்டி அதை அங்கிருந்து வாங்கிட்டு போயிருக்கா. அதுக்கப்புறமா நேரா மூயாங் மினிஸ்டர் கிட்ட இதை காட்ட, இப்பவே அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு மூயாங் மினிஸ்டரும் அதை எரிச்சிருக்காரு. இதை யோசிச்சு பார்த்துட்டு நேரா அங்கிருந்து துணை ராஜமாதா அழுத்திட்டே கிளம்பி போயிட்டு இருக்கா. யாழி யோசிக்கிறா, நல்லது நடக்கும் அப்படின்னு. இங்க நம்ம மூயாங் மினிஸ்டரோட பையனை அவங்க ஆளுங்களே குண்டு கட்டா கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, உங்க அப்பா உங்களுக்கு ஒண்ணும் ஆக கூடாதுன்னு சொல்லிருக்காரு, சைலண்டா இருங்கன்னு சொல்ல அப்பா ஆளுங்க வராங்க. ராஜமாதா இவரை கூப்பிடுறாங்க, நாங்க கூட்டு போறோம்னு சொல்லிட்டு மூயாங் மினிஸ்டர் பையனை அங்கிருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் இந்த பிரின்சஸ் இருக்கால, பக்கத்து நாட்டு பிரின்சஸ், அவளுக்கு யாழி கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு, நம்ம ஒன்னா சாப்பிட போலாமா எங்கேயாவதுன்னு. எனக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்ல, சுசு நீதான் ஏதாவது வேலையை பாத்துட்டியா அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. இல்ல இளவரசி, நான் ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஷூஷுவும் காலில் விழுந்து கும்பிட்டு இருக்கா. சரி ஓகே, நாளைக்கு என்னதான் நடக்குதுன்னு போய் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸும் கிளம்ப ஆரம்பிக்கிறா. கையில வச்சிட்டு இருக்கா நம்ம ஸ்பை கொடுத்த அந்த டோக்கனை. பார்த்தா அதுல ஒரு கீரல் விழுந்திருக்கு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்க. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.